ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் தோன்றும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இந்த எண்ணங்கள் மீது நம்ம கவனம் செலுத்தணுமா? இல்ல செயல் மீது கவனம் செலுத்தணுமான்னு நம்ம நேயர் ஒருவர் ஆர்வமா கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஹலோ. இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து பேச ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே ஒரு வருஷம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். சரி. ஐயா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணும் இல்ல. இப்ப தாட் அண்ட் திங்கிங் சொல்றோம். இப்ப தாட் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க பொதுவா. இப்ப நம்ம தாட் அண்ட் திங்கிங் சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம தாட் அண்ட் திங்கிங் சொல்லும்போது எண்ணங்கள் வருது, தாட்டா திங்கிங் அப்படி ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு 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 செயல்பட அதுவே பெரிய இதா இருக்கு. அதுக்கு கவனம் செலுத்தணுமா இல்ல செயலுக்கு கவனம் செலுத்தணுமா அப்படிங்கறது எனக்கு இல்ல, உங்க கவனம் செயல் மேலதான் இருக்கணும். தாட்டுங்கிறதெல்லாம் தாட்டா இருந்தாலும் சரி, திங்கிங் இருந்தாலும் சரி, ரெண்டுமே அது நம்மள அறியாம தான் நடக்குது. அதெல்லாம் அது ஒரு முடிஞ்சு போனதுதான் நமக்கே தெரியுது. அதனால அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலாம் உண்மையிலே அங்க இருக்கல. தாட்டா இருந்தாலும் சரி, திங்கிங்கா இருந்தாலும் சரி, நம்ம முடிஞ்சு போனதுதான் நமக்கே தெரியுது. அதனால நீங்களா அதுல ஒன்றும் பண்ண வேண்டாங்கிறது தான். நீங்களா ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களை அறியாம என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். எது வேணாலும் உங்களை அறியாம நடக்கட்டும். நீங்களா எதுவுமே பண்ண வேண்டாங்கிறது தான். அதனால செயல் பண்ணுங்க. எனக்கு என்ன செயல் பண்ணணுமோ பண்ணுங்க. செயலை எடுத்துக்கிடுங்க. அப்ப அது சம்பந்தமா தாட் வரும், திங்கிங் வரும், என்ன வேணாலும் வரும். செயல் தான் முக்கியம். தாட்டோ திங்கிங்கோ அது முக்கியமே கிடையாது. சரி சரி சரி. செயல் சொல்றோம். செயல் ஒவ்வொருத்தரும் செயல்ங்கிறது ரொம்ப கவனமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்படி ரொம்ப போட்டு போராடிக்கலாம் நடக்க வேண்டாம். அது போராட்டம் இல்லாம கொஞ்சம் ஜென்ரலாவே செய்யுங்க. சரி சரி செயல் செயல்ட்டு போராடவும் வேண்டாம். செயல் தான் முக்கியம் மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். வேற அதுக்காக அதுல முழு கவனத்தையும் அதுலயே செயலே வைக்கணும்னுட்டு போராட்டத்தை கொண்டு வர வேண்டாம். போராட்டம் இல்லாம எளிமையா இருக்கணும் எப்பவுமே. இது எண்ணம் சிந்தனை, எண்ணம் சிந்தித்தல், செயல் அது அப்படி சொல்றோமா? அப்போ எண்ணங்கள் வருது. அந்த என்ன நினைக்கிறேன், என்ன ஒரு ஏதோ ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட பேசணும்னு என்ன வருது, அது என்ன வந்துச்சு அவர் தாட்டா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் யோசனை வந்துகிட்டே இருக்கு. அதை கேட்டு அது சம்பந்தமா உங்களுக்கு வேண்டியதில்ல. அது என்ன வேணாலும் போட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும்னுட்டு தோணுச்சுன்னா நீங்க பேசுங்க. பேசணுங்கிற எண்ணத்தை கூட எண்ணம் தானே கொண்டு வருது உங்களுக்கு. இந்த தேவையை உங்க எண்ணம் தான் வெளிப்படுத்துது. அது உங்களுக்கு நியாயமா இருந்ததுன்னா அதை செயல்படுத்துங்க. செயலுக்கு முக்கியம் கொடுக்கணும். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி. ஒரு சூழ்நிலை வருது, அந்த சமயத்துல ஒரு பயம் வருது. ஆள்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க வைக்கிறாங்க. அந்த சமயத்துல பயம் வருது. அந்த சமயத்துல தாட்டு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பேசுறத போட்டு விட்டுரும். அதான் மொத்தத்துல உங்களுக்கு சிக்கலான பிரச்சனைகள்லாம் அந்த டோட்டல் மைண்ட பொறுப்பை கொடுத்துருங்க. டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னுட்டு டோட்டல் மைண்ட பொறுப்பை கொடுத்துருங்க. நீங்களா ரொம்ப போட்டு தூக்கி சுமக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சிக்கலான மேட்டரா இருந்ததுன்னா டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பக்கபலமா டோட்டல் மைண்ட் இருக்கு, இறைவன் இருக்கிறாரு நீட்டு எடுத்துக்கிடுங்க. ஐயா இன்னொன்னு, இப்ப உங்களோட வீடியோ பாக்குறேன். சரணன் ஐயா, ஜீவமணி ஐயா, உமர் ஃபருக் ஐயா, ஆனந்த் ஐயா, ஒவ்வொரு வீடியோவும் அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அனுபவத்துல ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஐடியா விளாச்சி ஃபாலோ சொல்றாங்க. இப்ப எனக்கு உங்க எல்லா வீடியோ பாக்குறதுனால எனக்கு அந்த சமயத்துல ஒரு சின்ன ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது ஒரு நேரம் உங்களோட யோசனை வருது, ஒரு சில நேரம் சரண் ஐயாவோட யோசனை வருது, ஒரு நேரம் ஜீவமணி ஐயா யோசனை, இப்படி ஆனந்த் ஐயா யோசனை வருது, இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு உமர் ஃபருக் ஐயா யோசனை வருது. அதுவே ஒரு பெரிய குழப்பமா தெரியுது எனக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரே ஆஸ்பெக்ட் தானே சொல்றோம். அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கவா செய்யுது? மாற்று கருத்து இல்ல. உமர் ஃபருக் ஐயா கீவேர்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கீவேர்டு அப்புறம் தாட் திங்கிங் சொல்றாங்க. ஆனந்த் ஐயா தாட் அண்ட் திங்கிங் சொல்லும்போது இது அகம் சம்பந்தப்பட்டது, புறம் சம்பந்தப்பட்டது, அகம் சம்பந்தப்பட்டது, அகம்புறம் இரண்டும் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். சரண் ஐயா செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கார் உதாரணம் சொல்றாங்கல்ல, அந்த உதாரணம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஞாபகம் வருது. அது ஃபாலோ பண்றது எனக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டாம். செயல தான் முக்கியம். செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க. தாட்டா இருந்தாலும் சரி, திங்கிங்கா இருந்தாலும் சரி, கீவேர்டா இருந்தாலும் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
சரி சரி சரி. அது உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. சரி சரி. நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.